பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் முதல் கட்டமாக 8 நபர்களை கைது செய்து விசாரணை செய்து வருவதாக சென்னை வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் அஸ்ரா கார் தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து சென்னை வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் அஸ்ரா கார் ராஜீவ்காந்தி மருத்துவமனை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், ஆம்ஸ்ட்ராங் கொலை குறித்து தற்போது 8 நபர்களை கைது செய்து தீவிர விசாரணை செய்து வருவதாகவும், விசாரணைக்கு பின்னர் தான் கொலையின் நோக்கம் என்ன என்பது குறித்து தெரிய வரும் என்றும் குறிப்பிட்டார். முதல் கட்ட விசாரணையில் 8 பேர் நாங்கள் செக்யூர் பண்ணியிருக்கோம். 8 சஸ்பெக்ட்ஸ் பிடிச்சிருக்கோம், செக்யூர் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் டைம் ஆன பிறகு கொஞ்சம் கிளாரிட்டி வரும். என்ன மோட்டிவ், என்ன ரீசன், அதில் யார் யார் இன்வால்வ்டு, வேற என்ன பின்னணி. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் கொலையாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதேபோல் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டம் சேந்தங்குடி பகுதியில் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை சரமாரியாக தாக்கி அழைத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் இளைஞரை விடுவித்த நிலையில் அனைவரும் கலைந்து சென்றனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அம்பேத்கர் மக்கள் இயக்கம் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இயக்கத்தின் மாநில தலைவர் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்.